ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 15/5/2024 வைகாசி மாதம் 2ஆம் நாள் புதன்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் மதியம் 3:10 வரை ஆயில்ய நட்சத்திரமும் அதன் பின்னாக மக நட்சத்திரமும் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் மதியம் 3:10 வரை தனுசு ராசி நேயர்களும் அதன் பின்னாக மகர ராசி நேயர்களும். அதில் குறிப்பிட்டு உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களே, இன்றைக்கி யாருக்குங்க நன்மைகள் சற்று அதிகமாக அமையும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூசம் அனுசம் உத்திரட்டாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசினேயர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசும் கும்பமும். இந்த 2 ராசினேயர்களும் சற்று நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் அஷ்டமி. பைரவர் பெருமான் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த நாளாக அமையப்பெறுகின்றது. குறிப்பாக ஆரோக்கியம் மேம்பட வேண்டும், பொருளாதாரம் பிரச்சனைகள் குறைந்து பொருளாதாரம் மேம்பட வேண்டும்னு அவரை குறிப்பாக ஆரோக்கியத்துக்கு தான் சரிங்களா மேம்படணும்னு வழிபாடு செய்வதற்கு மிக சிறப்பு. மாலை வேளையில் சென்று சரிங்களா. நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்நாள் புது பலன் அடிப்படையில் எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோங்க சரிங்களா. மேஷத்தை சார்ந்த அஸ்வினி மற்றும் மகம், இந்த 2, அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கும் பரணி நட்சத்திரத்துக்கும் சரிங்களா. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் 3 விஷயங்களில் சிறப்பாக செய்யலாம். 1, வேலை தேடுவதற்கு. வேலை இல்லாத நண்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அல்லது தொழிலில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய தொழில் சார்ந்த அல்லது வீடு கட்டுறது சார்ந்த அல்லது படிப்பு சார்ந்த கடன்களுக்காக, ஏதாவது வங்கி கடன்களுக்காக முயற்சிக்கிறீங்க அப்படின்னா அது கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. இன்றைய தினம் உத்தியோகத்தில் உங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு செயல்படக்கூடிய தன்மையினை பொறுத்து நல்ல பாராட்டுதல்களை உத்தியோகத்தில் பெறுகின்ற ஆகச்சிறந்த நாள் இந்த நாள். கிருத்திகை, மேஷ ரிஷபத்தை சார்ந்த கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் விரயங்கள் சற்று அதிகம். உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும். என்ன வருமானத்தை ஈட்டினாலும் அதை சேமிக்க முடியாது. அப்போது சுப விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் உண்டு சரிங்களா. வெளியூர் பயணங்களும் கொஞ்சம் அலைச்சல்களும் நிறைந்த நாளாகவே இந்த நாள் அமைகின்றது. ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நாள். குழந்தைகளுக்காக சில சுபவிரயங்களை செய்யக்கூடிய நாளாகவும், ஏதாவது வெளியூர் பயணங்களுக்கு திட்டமிட்டு இருந்தவர்களுக்கு அந்த பயணங்களை செய்கின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. மிருகசீரிடம், ரிஷப மிதுனத்தை சார்ந்தவர்கள், இவர்களுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாள் கொஞ்சம் விரயங்களும் இருக்கும், நல்ல வருமானமும் இருக்கும். 2ம் கலந்த கலவையாகவே இந்நாள் அமைகின்றது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் குறிப்பிட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் கொஞ்சம் செலவுகளும் அலைச்சல்களும் இருக்கும். ஆனாலும் வெற்றி உண்டு, கவலைப்பட வேண்டாம். அந்த வெற்றி கொஞ்சம் மெனகட்டு கிடைக்கும், அவ்வளவுதான். குறிப்பாக பொருளாதாரம் சார்ந்து. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல உயரம் உண்டு. எடுத்த காரியத்தில் வெற்றி பெற்று காட்டுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஆரோக்கியம் மேம்பட்ட வண்ணம் காணப்படுகின்ற அற்புதமான நாள். புனர்பூசம், மிதுன கடகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் லாபம் என்பது ஒருபுறம் இருந்தாலும் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். பொருளாதார ரீதியாக பெரிய பெரிய முன்னெடுப்புகள், பெரிதாக அகலக்கால் வைப்பதுன்னு எதையும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா. அதேபோல் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகம் சார்ந்து நல்ல மேன்மையான நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடிய சில வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் அனைத்தும் குறையக்கூடிய நாளாகவும், தொழிலில் ஏற்றம் பெறக்கூடிய நாளாகவும், வெளியூர் வாய்ப்புகள் கைகூடி வருகின்ற நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. ஆயில்ய நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் சார்ந்த செலவுகள், உத்தியோகம் சார்ந்த விரயங்கள் அல்லது உத்தியோகம் சார்ந்த அலைச்சல்கள், திடீர் இடமாற்றங்கள், ஏதாவது ஒரு அலைச்சல்களையும் விரயங்களையும் தந்து கொண்டே இருக்கும். ஆக தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகளை தவிர்ப்பது மேன்மை தரும். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் மற்றும் பூர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆகச்சிறந்த மேன்மையான நாள். தொழில் பொருளாதாரம் சார்ந்து நல்ல உயரத்தை பெற்றுக் கொடுக்கும். ஆகச்சிறந்த வருமானத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. ஆரோக்கியம் மேம்படும். ஆலய தரிசனங்கள் செய்வதற்கு உகந்த நாள். கல்வியிலும் ஏற்றம் பெறக்கூடிய நாள், குறிப்பாக உயர்கல்வியில் சரிங்களா. உத்திரம்
சிம்மம் கன்னிதனை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திப்பதற்கு தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இன்றைய தினம் வாய்ப்புண்டு என்பதனால் தொழிலில் பெரிதாக அகலக்கால் வைக்காதீர்கள். உத்தியோகத்தில் யாரையும் பகைத்து கொண்டு மெத்தன போக்கோடு இருக்காதீர்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். உடல்நிலையிலும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்பது மாதிரியான நாளாகவும், தொழில் சார்ந்து ஓரளவு லாபங்கள் தன்னை ஈட்டக்கூடியது மாதிரியான நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக இருந்து வந்த நெருக்கடிகள் ஓரளவு குறையக்கூடிய நாள். சித்திரை, அதாவது கன்னி மற்றும் துலாம் தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடனான சின்ன சின்ன கருத்து முரண்பாடுகள் ஏற்படக்கூடிய நாள். உடல்நிலையில் சிறு தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். பொருளாதார ரீதியாக பெரும் ஏற்றத்திற்கான அமைப்பு இல்லை என்பதனால் சிறு சிறு தொழில்கள் மட்டும் எடுத்து செய்வது நல்லது. பெரும் முதலீடுகள் எதையும் சிறு தொழிலாளர்கள் எடுத்து போட வேண்டாம் அப்படிங்கிறத பார்த்துருந்துக்கிடணும். சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும். காதல் கைகூடி வருகின்ற மிகச்சிறப்பான நாள். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சில வழக்குகள், வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த சில கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறையக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைகின்றது. அந்த விதத்தில் இது நல்ல மேன்மையான நாள். விசாகம், அதாவது துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள் அல்லது வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள், வாழ்க்கை துணையினுடைய சில உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் எந்த ஒரு செயல் செய்தாலும் கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் ஜாலியாக செய்கிறேன், சின்ன பிள்ளைத்தனமாக எதையாவது பண்ணிடுவீங்க. அதனால் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது இன்றைய தினம் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னால் விளையாட்டுத்தனமாக இல்லாமல் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் சீரியஸாக செய்கிறது நல்லது. சரிங்களா? அனுஷம், விருச்சிகத்தை சார்ந்த அனுச நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஓரளவு லாபங்கள் காணக்கூடிய நாளாகவும், புதிய வேலை வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நாளாகவும், வெளியூர் பயணங்கள் சித்திக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் சார்ந்து ஒரு பெரிய உயரங்களை தருகின்ற நாள் இது இல்லை. உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்க வேண்டிய தினம் என்பதனை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாக சற்று நெருக்கடிகளை அதிகப்படுத்தக்கூடியது மாதிரியான தினமாக இருப்பதனால் சற்றே பார்த்திருந்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளோட உடல்நிலையில் குறிப்பாக கவனம் தேவை. சரிங்களா? தனுசை சார்ந்த மூலம் மற்றும் பூராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, மூல நட்சத்திரக்காரர்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு சிறப்பான நாள் நண்பர்களே. திருமண முயற்சிகள் கைகூடி வரும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அல்லது உத்தியோகத்தில் இருந்து நல்ல வளர்ச்சி பெறக்கூடியது மாதிரியான ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. உங்கள் குழந்தைகளை கண்டு மன மகிழ்வு பெறக்கூடிய நாள் இந்த நாள். நீண்ட நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த லவ்லாம் பார்த்திங்கன்னா மேரேஜுக்கு சில அப்ரூவல் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல நாள் இந்த நாள். வீட்டார் சம்மதம் கிடைக்கும். முயற்சியுங்க. சரிங்களா? உத்திராடம், தனுசு மற்றும் மகரத்தை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு, அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் உடல் நிலையில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். எந்த ஒரு செயல் செய்தாலும் அந்த செயலில் சற்றே ஒரு மந்தத்தன்மை அல்லது ஒரு மந்தமான போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருப்பதனால் கொஞ்சம் பார்த்திருக்க வேண்டியது அவசியம். அன்னெசரியாக எந்த ஒரு பெரிய முதலீடுகளையும் தூக்கி உள்ளே வைக்காமல் இருக்கிறது நல்ல மேன்மைகளை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் சின்ன சின்ன தொந்தரவுகள் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் மார்க்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கிறது நல்லது. அதிகபட்சமான படிப்புகளுக்கு போய் நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டாம். சரிங்களா? திருவோண நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த முடியலும் படிப்பில் ஏற்றம் காணுகின்ற ஒரு அற்புதமான நாள். புதிய உத்தியோகத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியம் மேம்படக்கூடியது மாதிரியான சிறப்பான நாள். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து மேன்மை உண்டு. அவிட்டம், மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியிலிருந்து சிறு சிறு லாபங்கள் கிடைத்தாலும் நிறைய விரயங்களும் ஏற்படுவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. தொட்ட காரியம் எதுவானாலும் இன்றைய தினம் சிறு தடைகளுக்கு பிறகு கொஞ்சம் வெற்றிகளை ஏற்படுத்தும். அதனால் கூடுதல் முயற்சி என்பது அவசியம். சதய நட்சத்திரத்தின் நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இடமாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாகவும், உயர்கல்விக்கு மிகச்சிறப்பான நாளாகவும், ஆலய தரிசனமும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாகவும் அமையப்பெறுகின்றது. காதல் அமைப்புகளில் இருந்து அந்த பின்னடைவுகள் விலகும். படிப்பிலையும் ஒரு நல்ல முயற்சி வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய தினம் உண்டு. பூரட்டாதி, கும்பம் மற்றும் மீனத்தை சார்ந்தவர்கள், அதனால் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் வீண் அலைச்சல்களை ஏற்படுத்தும். எதை தொட்டாலும் அலைச்சல், திடீர்னு சில நெருக்கடி, டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடாலாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி யாருக்கும் முன்னென்னு சிபாரிசு பண்ணி கையெழுத்து போட்டெல்லாம் எதையும் வாங்கி கொடுக்காதீங்க, நீங்கள் மாட்டிக்கிடுவீங்க.
உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் நல்ல வருமான ஓட்டம் பெறக்கூடிய நாளாகவும் குடும்பம் சார்ந்து நல்ல ஏற்றம் காணக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையப்பெறுகின்றது. பொருளாதார ரீதியாக சற்றே தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான நாளாக இந்த நாள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் சமாளிக்கின்ற பலம் உங்களுக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் கையில் ஒரு வருமான ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும், அதை வச்சு சமாளிச்சிருக்கீங்க, கவலைப்பட வேண்டாம். குடும்பத்திலும் நல்ல சுப நிகழ்வுகள் எல்லாம் நடைபெறக்கூடியது மாதிரியான நாள். குறிப்பாக உங்கள் ஜாதக அமைப்பின்படி அதாவது லோனுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்கன்னா அது சிறப்பாக கிடைக்கும். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் மிக சிறப்பான நாள். வருமான ஓட்டம் கையில் நல்லாவே இருக்கும், குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி காணப்படும். ஆனால் ஒரே ஒரு விஷயம்னா, இந்த பூனை குசுமுங்கிற மாதிரி நறுக்குன்னு ஏதாவது குடும்பத்தில் நல்லா போய்கிட்டு இருக்கும்போது பேசி விட்டுருவீங்க. அது சிலருக்கு மனசங்கடம் ஏற்படும். அதனால் உறவுகளுக்கு இடையில சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. அதனால் நாவடக்கம் மட்டும் பின்பற்ற வேண்டியது மிக அவசியமான ஒன்று. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் இவ்வாறு அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.